இன்றைக்கி சங்கரா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் பூண்டும் வெங்காயமும் சின்ன வெங்காயமும் நல்லா வதவி வந்துடுச்சு. இப்போ தக்காளி போட்டிருக்கேன், அதிலே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கும். சுருண்டு வதங்கிடுச்சு. தேங்காய் பூ போடுறேன். தேங்காய் பூவை போட்டு வதக்கிட்டேன். இப்போ குழம்பு மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டு இதை வதக்க போகிறேன். வதக்கினதெல்லாம் மிக்சியில் எடுத்து அரைச்சி வைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ வடகம் போட்டு கொஞ்சோண்டு வெந்தயமும் போட்டிருக்கிறேன். வடகமும் வெடிச்சிடுச்சு, வெந்தயமும் வெடிச்சிடுச்சு. நான் இப்போ அதில் வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்ச மிக்சியில் இருக்கிறத இந்த சாந்து இதில் போட்டு வதக்க போகிறோம். இப்போ புளிக்கரைசலில் உப்பு போட்டிருக்கிறேன். இதை எடுத்து இப்போ இதில் ஊற்ற போகிறேன். குழம்பு ஓரளவு திக்காக வந்துடுச்சு. இந்த அளவு போதும், இல்லைனா ரொம்ப தடுப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம மீன் எடுத்து இப்போ போட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்தமாரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.